Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு வீடியோல கெண்ட் வெட் கிரைண்டரோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் ஒரு கிரைண்டர் அப்படினு தேட போனாலே அது சேஃபா இருக்கணும். அது முக்கியமா குழந்தைங்க இருக்கிற வீட்ல வந்து சேஃபா இருக்கணும். அப்புறம் சத்தம் கேட்க கூடாது. நல்லா அரைக்கணும். இப்படி எல்லாம் யோசிச்சு தேடுவோம். அந்த வகையில இந்த கெண்ட் வெட் கிரைண்டர் வந்து அது எல்லா ஃபீச்சர்ஸும் இதுல இருக்கு அப்படினு நான் சொல்லுவேன். சோ நம்மளோட தேடல் வந்து இதுல முடியலாம் அந்த விஷயத்துலலாம். அந்த ட்ரம்மை சுத்தி ஒரு ப்ரொடெக்டிவ் பிபி என்கேசிங் கொடுத்திருக்காங்க. சோ அது இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்க பக்கத்துல போனாலும் நம்ம பயப்படவே தேவையில்லை. ஏன்னா அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ப்ளஸ் அந்த என்கேசிங் இருக்கிறதுனால நாய்ஸே இல்லை. நீங்கள் ஒன்ஸ் மூடிட்டிங்கன்னா அது ஓடுற சத்தமே கேட்கல. லைட்டாக கேட்கும், பட் அது கண்டிப்பாக எதுவுமே டிஸ்டர்பே ஆகலாம். அந்தளவுக்கு ரொம்ப மெதுவான நாய்ஸ் தான். ஸோ நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண வெட் கிரைண்டர்ஸ்லேயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு என்கேசிங்னால நாய்ஸும் இல்லாமல் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சர். இது போக இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரு 20-25 மினிட்ஸ் ஆகும் மாவரைகிறதுக்கு. நம்ம அதையே பார்த்துட்டே இருக்க முடியாது, நிறைய வேலை இருக்கும். இதில் வந்து டைமர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சூப்பர் ஆப்ஷன் சொல்வேன். இப்போ நம்ம உளுந்து போட்டுட்டு நமக்கு அப்ராக்சிமேட்டாக அரைச்சிட்டே இருக்கோம்னா தெரியும் 15 மினிட்ஸ் தான் ஆகும்னு. 15 மினிட்ஸ் நீங்கள் டைமர் செட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்க போயிடலாம். அதுவே அரைச்சி அதுவே ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு வந்து ஒரு பீப் சவுண்டும் கொடுக்கும். டிங் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்கும், முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சர் எனக்கு தெரிஞ்சு. இது போக நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் இட்லி தோசை மாவுலாம் நல்லா அரையணும், ஆப்பத்துக்கு நல்லா அரையணும், வடைக்கு நல்லா அரையணும் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல. சூப்பராகவே அரைச்சி கொடுக்குது. மேக்ஸிமம்னு பார்த்தா இட்லி தோசை மாவு அரைக்கிறதுக்கு எனக்கு ஒரு 20-25 மினிட்ஸ் ஆச்சு. 1 கிலோ அரிசி உளுந்து வரைக்கும் போடலாம். அதாவது அரிசியும் உளுந்தும் சேர்த்து ஒரு கிலோ, கிட்டத்தட்ட 1-1 1/4 கிலோ வரைக்கும் போடலாம். அந்த அளவுக்கு குவான்டிட்டி பத்துது. இதில் ட்ரம்மை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான உளுந்தோ அரிசியோ போட்டுட்டு ஆன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற டைமிங் செட் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி வச்சுட்டு உங்கள் வேலையை பார்த்துக்கலாம். அந்த டைம் முடிஞ்சதும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிட்டு நமக்கு தேவையான மாவு வந்து சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிடுது. நான் செட் பண்ண டைம் முடிஞ்சிருச்சு. கிரைண்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. இந்த நாபை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கல்லை எடுத்துகிட்டு மாவு வந்து ஊற்றிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இது போக என்ன அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரேப்பிங் கோகனட், அதுக்கப்புறமா ஆட்டா நீடிங். தேங்காய் திருவுறதும் ஒரு பெரிய டாஸ்க் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதில் வந்து அந்த அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு கோகனட்டை மேலே பிடிச்சிங்கன்னா நல்ல ஈஸியாக திருப்பி கொடுத்துருது. கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் அது வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ நமக்கு வந்து ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அது பண்ணுறதுக்கு. மேலே இருக்கிற நாப் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இந்த ஸ்க்ரேப்பர் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை போட்டுட்டு ஆன் பண்ண உடனே அது சுற்ற ஆரம்பிச்சிரும். நீங்கள் ஒரு கோகனட் ஷெல், அதாவது கோகனட்டில் பாதி எடுத்துட்டு அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது சுற்றுறதுனால கோகனட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரேப் ஆகிடும். எல்லாமே ஸ்க்ரேப் ஆகி அது உள்ள அதாவது அந்த ட்ரம்முள்ளேயே கலெக்ட் ஆகிடும். நம்ம வந்து அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா மாவு பிசைறது, அதுவுமே வந்து கொஞ்சம் எஃபர்ட் எல்லாம் போட்டு பண்ணணும். ஸோ அதுவுமே இந்த கிரைண்டர் பண்ணி கொடுத்துருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல வெட் கிரைண்டர்னு சொல்லுவேன். முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து என்ன அட்ராக்ட் பண்ணது வந்து நாய்ஸ் இல்லை, அந்த என்கேசிங்கோடு வருது. ஸோ குழந்தைங்க போனாலும் ரொம்பவே சேஃப், நம்ம கவலைப்பட வேண்டாம். அண்ட் டைமர் வந்து நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குலாம் ஒரு பெரிய ஒரு டைம் சேவர் மாதிரின்னு சொல்லிக்கலாம். ஸோ இது மூணுமே எனக்கு பிடிச்ச ஃபீச்சர்ஸ்னு சொல்வேன். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒருவேளை நீங்கள் வெட் கிரைண்டர்ஸ் ஏதாவது பார்த்துட்ருக்கீங்க, இல்லை உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரிவ்யூ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட பார்க்குறது வரைக்கும் பாய்.